ராகி ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து 170 கிராம் எடுத்துட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ சாக்லேட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் வந்து ஒரு 100 கிராம் அளவுள்ள பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சே இதை வந்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. கீழே அந்த இருக்கிற சூட்டுலேயே நீங்கள் இதை கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்ப நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சன்ரைஸ் பிராண்ட் தான் நான் சேர்த்தேன். இப்போ அதையும் போட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 2 முட்டை எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 70 கிராம் உள்ள சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம். அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து 70 கிராம் சேர்த்துருக்கோம். நம்ம ராகி சேர்த்துருக்கனால நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்துக்கிறோம். அந்த சாக்லேட் சிரப்பையும் போட்டுட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு நீங்கள் அரைக்கிறப்பே வந்து நல்லா ஃபைனாக அரைக்க சொல்லுங்கள். 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர் 20 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் ராகி மாவு அரைச்சிங்கன்னா நல்லா மையாக அரைக்க சொல்லி கேட்டு அரைச்சி வாங்குங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம டின்னில் வந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு செட் பண்ணியாச்சு. பட்டர் ஷீட் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நான் லைட்டாக பட்டர் போட்டு கையிலே தான் க்ரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ரௌனிக்கு அடித்து வச்சுருக்க மாவை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேட்டரை வந்து இந்த டின்னில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் ஒரு 2 தட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு. இது தாங்க போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் இருக்கணும். அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. ப்ரெஸ்டீஜோட சிம்பிள் காமிச்சிருக்கேன் நான். இதுதான் போத் அப் அண்ட் டவுன் ராடோட ஆன் சிம்பிளோட அந்த பட்டன். அதை வந்து இப்போ வந்து ப்ரீஹீட் 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அடுத்து 185 டிகிரியில் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் கிட்ட பேக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம ராகி ப்ரௌனி ரெடி.